Hi friends, இந்த வீடியோவில் quadratic equation பற்றியும் எக்ஸ்பிரஷனை பற்றியும் அதோட quadratic zeros of the quadratic equation பற்றியும் பார்ப்போம். This video is sponsored by Buymoot e-shopping application. Buymoot e-shopping application is one of the online shopping platform. இதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க. Hi friends, next topic quadratic equation. ஃபஸ்ட்டு குவாட்ரடிக் எக்ஸ்ப்ரெஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். குவாட்ரடிக் எக்ஸ்ப்ரெஷனுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்ப்ரெஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் டிகிரி என், அதாவது ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட டிகிரி என்னாக இருக்கும்போது அதோட வேரியபிள் எக்ஸில் அது எப்படி இருக்குன்னா a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus etc an minus 1 x plus an, வேர் எப்போனா a0ங்கிறது ஜீரோவாக இல்லாமல் இருக்கும்போது இதில் இருக்க a1 a2 a3 எல்லாமே ரியல் நம்பராக இருக்கும். இந்த a1 a2 எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவாட்ரடிக் எக்ஸ்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட டிகிரி 2ஆக இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனை தான் குவாட்ரடிக் எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறோம். அது எப்படி எழுதலான்னா px = ax² + bx + c, இதில் ஏங்கிறது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். abc எல்லாமே ரியல் நம்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரிக் பாலினாமியல். ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரிக் பாலினாமியல்னால் நம்ம அல்ஜிப்ராவில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரூட்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ரூட்ஸை தான் இங்கே ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரிக் பாலினாமியல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ p(x)ங்கிற ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம். அந்த பாலினாமியலில் x = a அப்படிங்கிறது ஜீரோ ஆஃப் த p(x), அதாவது பாலினாமியல் ஆஃப் எக்ஸாக இருக்குன்னா அந்த p(a) 0, அதாவது இந்த x இருக்கிற இடத்துல a சப்ஸ்டிட் பண்ணும்போது 0ன்னு கிடச்சிச்சின்னா அதுதான் ஜீரோ ஆஃப் த குவாட்ரிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் p(x) இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதை நம்ம ரூட் கண்டுபிடிச்சோன்னா அதாவது எப்படி கிடைக்கும்னா x² minus 4x plus 2x minus 8ன்னு வரும். இதில் x காமனாக எடுக்கும்போது x minus 4ன்னு வரும். இதில் 2 காமனாக எடுக்கும்போது x minus 4ன்னு வரும். அப்போது x plus 2 into x minus 4. அப்போ இதோட xோட ரூட் x = 4, x = -2 அப்படின்னு 2 ரூட் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ரூட் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் இந்த p(x)ங்கிற பாலினாமியலில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கிறது 0 அப்படின்னு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது தான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதுதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இது a ≠ 0. இதை ஜீரோஸ் இது பிகம் 0வாக இருந்தால் அந்த ரூட் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதலாம். இதுக்கு ரூட் எப்படி இதை சால்வ் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூவும் கிடச்சிருக்கும். அந்த சால்வ் நான் இதில் கொடுக்கல, புக்கில் கிளியராகவே இருக்குது. அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ் அதாவது எப்படி கிடைக்கும்னா -p ± √b² - 4ac / 2a கிடைக்கும். ப்ளஸ் தனியாக இதில் மைனஸ் தனியாக 2 ரூட்டாக எழுதியிருக்கும். நெக்ஸ்ட்டு formation of a quadratic equation. Formation of the quadratic equationனா ஆல்ஃபா பீட்டான்னு 2 ரூட் குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் எடுத்துக்கிறோம். அப்படி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0. இப்போ ஆல்ஃபாவை நம்ம ஆல்ரெடி 2 ரூட் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு ரூட்டை ப்ளஸில் இருக்கிறத ஆல்ஃபானும் மைனஸில் இருக்கிறத பீட்டான்னு எடுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த எழுதியிருக்கும் ஆடு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். -b + -bங்கும்போது -2bன்னு வரும். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் மேலே -2b / 2a வரும். 2 கேன்சல் ஆகி -b/a வரும். அட் த சேம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாங்கும்போது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் வரும். இங்கே என்ன மெத்தடில் இருக்குன்னா a + b இன்ட்டு a - bங்கிற மெத்தடில் இருக்குது. ஸோ a² - b² எழுதலாம். -b² கேபிட்டல் B² கிடச்சிரும். b² கிடச்சிரும். மைனஸ் இது ரூட் ஆஃப் b² - 4ac த ஹோல் ஸ்கொயர்னு போடும்போது b² - 4ac கிடச்சிரும். டிவைடட் பை 2a த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போது b² - b² ப்ளஸ் 4ac, ஏன்னா இங்கே இருக்க மைனஸ் உள்ளே வரும்போது ப்ளஸ் 4ac ஆகிடும். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டரில் 4ac மட்டும் இருக்கும். டிவைடட் பை
2a the whole square போடும்போது 4a square வரும். 4 கேன்சல் ஆயிரும், ஒரு a கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்னா ஆல்ஃபா பீட்டா வந்து c/aன்னு கிடைக்கும். அப்போ x மைனஸ் ஆல்ஃபா அண்ட் x மைனஸ் பீட்டா ஆர் த ஃபேக்டர் ஆஃப் இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டராக இது இருக்குது. அப்போ இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு 0. அப்போ அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. Example 3.23 find the zeros of the quadratic equation x² plus 8x plus 12. அதாவது ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, இது zeros of the quadratic equation கண்டுபிடிக்கணும். இப்போ p of x equal to 8x x² plus 8x plus 12. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும் போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா p of x equal to x plus 2 into x plus 6 அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அப்போ x வந்து -2 -6ன்னு கிடைக்கும். ஸோ அதை p of x பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும், 0 0ன்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுமே zeros of p of xன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ரைட் டவுன் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் general form for which sum and product of the roots are given below. 9, 14, -7/2, 5/2, third -3/5, -1/. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜென்ரல் ஃபார்ம் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் த ரூட்ஸ் 9, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 14. அப்போ x² மைனஸ் 9x ப்ளஸ் 14 ஈக்குவல் டு 0. அட் த சேம் அடுத்தது x² மைனஸ் 7/2 இன்ட்டு எக்ஸ் 5/2 ஈக்குவல் டு 0. இப்போ 2 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். 2x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அட் த சேம் மூணாவது வந்து -3/5, -1/2. x² minus of -3/5 into x plus -1/2 equal to 0. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 10. ஸோ அப்போ ஹோலாக 10 வரணும். இங்கே வந்து 1 தான் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 5 இருக்கிறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 2 இருக்கிறதுனால 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 10x² மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு வரும். 3 × 2 போடும்போது 6x. இங்கே 5 × 1ன்னு போடும்போது -5 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.25 ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா, சம் ஆஃப் த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டாங்கிறது 2 ரூட்டு, பி த ரூட் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் எழுதிக்கிறோம். ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அதுலேருந்து abc அந்த 3 வேல்யூவையும் எழுதிக்கிறோம். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லுவோம். அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, b/a அப்படிங்கிறது அதை எடுத்துக்கிறோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ -b/aனா அந்த இடத்துல -8/1. அப்போ -8. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டானா c/a. ஸோ -65/1. அப்போ -65 கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் 2x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. அதில் a2 b5 c7. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து -b/a. அப்போ -5/2. ஆல்ஃபா பீட்டாங்கிறது c/a 7/2. அட் த சேம் kx² மைனஸ் k²x -2 k³ ஈக்குவல் டு 0. ஏங்கிறது k, பிங்கிறது -k², சிங்கிறது -2k³. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a மைனஸ் ஆஃப் -k²/k. அப்போது ஒரு k கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் கேன்னு வந்துடும். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c/a. c/aங்க வந்து -2k³ டிவைடட் பை k. அப்போ -2k². நெக்ஸ்ட்டு exercise 3.9 determine the quadratic equation whose sum and product of the roots. சம் 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்ம் எழுதுகிறோம். அப்படியே டிட்டோ தான் எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தது தான். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. இப்போ x² எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -9 மைனஸ் ஆஃப் -9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. அப்போ x² இது ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் வந்து 5/3 4/4.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. 3 எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இதில் மைனஸ் 3/2 மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுலேயும் எல்சிஎம் எடுக்கும்போது 2x ஸ்கொயர் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் ப்ளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தேவையான ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஏ ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது எப்படி எழுதலாம்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இல்லை இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கூட எழுதலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில். Then find the sum and product of the roots for each of the following quadratic equation. இப்போ இதே மாதிரி ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துட்டாங்க. ஆல்ஃபா பீட்டாங்கிறது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்டுன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. இதிலேருந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ங்கிறதுலேருந்து ஏபிசி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுதிக்கிட்டோம். அடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் b/a. ஸோ மைனஸ் 3/1 ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு வருது. ஆல்ஃபா பீட்டாங்கும்போது c/a. அப்போது அது வந்து மைனஸ் 28 டிவைடட் பை 1 மைனஸ் 28ன்னு கிடைத்தது. அடுத்தது ரெண்டாவது சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0வாக இருந்தால் a1 b3 c0. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் b/a. அப்போ மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ஆல்ஃபா பீட்டிங்கிறது c/a. சிங்கிறது 0. ஸோ அதனால் ஆல்ஃபா பீட்டா 0. தேர்ட் சப்டிவிஷன் 3 ப்ளஸ் 1/a ஈக்குவல் டு 10/a ஸ்கொயர். இதுதான். இதை வந்து ஏ ஸ்கொயரை லெஃப்ட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1/aன்னு வரும். அப்போ ஒரு ஏ கேன்சல் ஆகி இங்கே ஏ மட்டும் வரும். ஈக்குவல் டு 10ன்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 10 இங்கே வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம். 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து ஏபிசி எழுதணுன்னா a3 b1 c மைனஸ் 10. அதுக்கப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 10/3. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு alpha plus beta equal to minus 1/3. Alpha beta equal to minus 10/3. அடுத்தது fourth subdivision 3y square minus y minus 4 equal to 0. இப்போ 3y square minus y equal to 0ன்னு கொடுத்தோம்னா a வந்து 3யும் b வந்து minus 1 c equal to minus 4. alpha plus beta equal to minus of minus 1 divided by 3. அப்போ 1/3ன்னு வந்துடும். alpha beta வந்து minus 4/3ன்னு வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ.